உறவுகளும் சார்புகளும் அலகு பயிற்சி. ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் யூனிட் எக்ஸசைஸ். 9வது வினா. சார்பு f மற்றும் g ஆகியவை f of x is equal to 6x plus 8, g of x is equal to x minus 2 whole divided by 3 என வரையறுக்கப்பட்டால் g of 1 by 2 இதன் மதிப்பை காண்க. g f of x இதனை எளிய வடிவில் எழுதுக. வினாவை புரிதல், மதிப்புகளை குறித்தல், கணக்கீடு செய்தல், மதிப்பு காணல், விடை பகர்தல். இதுதான் ப்ரொசீஜர். கொடுக்கப்பட்ட சார்புகள் f of x is equal to rx plus 8, g of x is equal to x minus 2 divided by 3. முதல் சப்டிவிஷன்ல g of 1 by 2 இதனுடைய மதிப்பை காண்க. இதுதான் கேள்வி. g of 1 by 2 இத g of 1 by 2 தனியா பிரிக்கிறோம். g of xக்கு நமக்கு தெரியும் x minus 2 divided by 3. அப்ப x வர வேண்டிய இடத்துல 1 by 2. g of 1 by 2 minus 2 divided by 3. இப்ப என்னவாகும்? மேலையும் கீழையும் 2ஆல பெருக்கிருங்க. So 1 minus 4 divided by 2 into 3. minus 3 by 2 into 3 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருச்சு. அடிச்சு கொடுத்துட்டா நமக்கு மேல மைனஸ் 1 கீழே 2. ஸோ மைனஸ் 1 by 2. ஸோ g of minus 1 by 2. அப்ப இதனுடைய மதிப்பு என்ன? g of xக்கு x minus 2 divided by 3. திரும்பவும் அதே வரையறையில xக்கு பதிலா minus 1 by 2 பிரதியிடுங்க. minus 1 by 2 minus 2 divided by 3. மேலையும் கீழையும் 2ஆல பெருக்கிட்டா minus 1 minus 4 whole divided by 2 into 3. மேல மைனஸ் 5 வரும், கீழே நமக்கு 6 வரும். ஸோ g of 1 by 2 is equal to minus 5 by 6. இதுதான் ஆன்சர். ரெண்டாவது, g of f of x ஐ எளிய வடிவில் எழுதுக. g of f of x பிராக்கெட்ல போட்டுருங்க. f of xக்கான வரையறை என்ன? 6x plus 8. அதை அங்க உள்ள போட்டுருங்க. இப்ப g of xக்கான வரையறை x minus 2 divided by 3. xக்கு பதிலா அங்க இருக்கிறது 6x plus 8. 8 minus 2 6. கீழே 3 இருக்கு. ஸோ 6 காமனா வெளியில் எடுக்கலாம். மேல x plus 1 பிராக்கெட்டுக்குள்ள போயிடும். கீழே 3 இருக்கு. 6ஐயும் 3ஐயும் நம்மால வகுக்க முடியும். ஸோ அப்படி வகுத்துட்டோம்னா மேல 2 கீழே 1. ஸோ 2 into x plus 1. இதுதான் g of f of x இன் எளிய வடிவம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்த வகுப்புல சந்திக்கலாமா?